அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது 2025 மார்ச் மாதம் நடந்த சனி பெயர்ச்சி. இப்போ சனி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகி மீனத்தில் தான் இருக்கார். இந்த சனி பயிற்சினால் எந்தெந்த ராசி என்னென்ன பலன், எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சனி மீனத்தில் இருக்குது. மீன ராசியிலேருந்தே ஆரம்பிப்போம். மீனராசிக்கு இந்த 7.5 சனியில் நடு 2.5 வருடம், முதல் 2.5 வருடம் கடந்துட்டாங்க. இப்போ நடு 2.5 வருடத்தில் இருக்காங்க. ஏன்னா ராசிலேயே சனி, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது மேஷம். மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, அவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபத்துக்கு பிரச்சனை இல்லை. ரிஷப ராசிக்கு லாபத்தில் சனி, இது ராஜயோக காலம், வாழ்ந்துக்கோங்க. எல்லா வகையான லாபங்களும் உண்டு 2.5 வருஷத்துக்கு, 2027 செகண்ட் ஹாஃப் வரைக்கும். மிதுனம், இது ஒரு சுமாரான ஒரு சனி பயிற்சி. 10ஆம் இடத்து சனி, பெரிய அளவில் நல்லது கெட்டது கிடையாது, சுமாராக இருக்கும். கடகத்துக்கு பிரச்சனை இல்லை, அஷ்டம சனி விலகிருச்சு. இதுக்கு மேலே பிரச்சனை இருந்ததுனால இந்த 9ஆம் இடத்து சனி ஒரு கலப்பு பலன் தான். 9ஆம் இடம் சனி, 10ஆம் இடம் சனிலாம் நியூட்ரலான பலன் தான். ஆனால் அஷ்டம சனிலேருந்து விலகிட்டதுனால கடகம் பெரிதளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. சிம்ம ராசி கொஞ்சம் கவலை இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பார்த்து தான் இந்த அடுத்த 2.5 வருடங்கள் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா அஷ்டம சனி. கன்னி, இவ்வளவு நாள் மார்ச் 2025 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து ராஜயோகத்தை கொடுத்த சனி இப்போ கண்ட சனியாக மாறி இதுக்கப்புறம் அஷ்டம சனியாக வேற போகிறாரு இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு. அப்போ தொடர்ந்து நீங்கள் சனி பார்வையிலும் சனியோடைய பலவீனம் அமைப்பிலும் தான் இருக்க போகிறீங்க. அப்போ கன்னி ராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துலாம், ராஜயோக காலம், 6ல் சனி, கொண்டாடுங்க. நிறைய புது முயற்சிகள், வெற்றி எல்லாம் உண்டு, வாழ்த்துக்கள். விருச்சிகம், பஞ்சம சனி, இது இதுக்கு முன்னாடி இருந்த அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் வீட்டு சனி விலகுனதுனால கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது அவங்களுக்கு, நியூட்ரலான பலன் தான். தனுசு, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா தாயோடைய உடல் நிலை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும். மகரம், 7.5 சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக, அதனால் பெரிய ரிலீஃப். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ட்ராவல் இதெல்லாம் உண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் இன்னும் மிச்சம் இருக்குது. 7.5 வருஷத்தில் 5 வருஷம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மீனம் முதல் கும்பம் வரை நம்ம பார்க்கும்பொழுது எந்தெந்த ராசி அப்படின்ற ஒரு சம்மரி. மீன ராசி, மேஷ ராசி, இவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்ம ராசி ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு மற்றும் கும்பம், இவங்களாம் இந்த சனி பயிற்சி மூலம் பாதிப்பு நிறைய ஏற்படக்கூடிய ஸ்கோப் இருக்கிற சனி பயிற்சி இது. அப்போ என்ன செய்யணும், பரிகாரம் இருக்கா, என்ன செஞ்சால் இந்த சனி பயிற்சியிலேருந்து நான் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள், நேர்மையாக இருங்க. உங்கள் தசா புத்தி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சுக்கிர தசை நடந்தாலும் சரி, சனி தசை நடந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதிக்கு சுப தசைகளாக இருந்தாலும் சரி, அசுப தசைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல நேர்மையாக இருக்கணும். ஏமாற்ற நினச்சா ஏமாந்துருவீங்க. தவறான பாதையை சூஸ் பண்ணிங்கன்னா தண்டனை கண்டிப்பாக உண்டு. இதுதான் சனியோட பாதிப்பு இவ்வளோதான். சனி புதுசாலாம் நம்மளுக்கு எதுவும் செஞ்சிட போகிறதில்ல. நம்ம பண்ண பாவ புண்ணிய கணக்கின் சரி கட்டும் நேரம்தான் அந்த அஷ்டம சனி, கண்ட சனி, 7.5 சனி எல்லாமே. 7.5 வருஷம் செய்யக்கூடிய பலனை அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தை செஞ்சிருவார். ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செய்வார். எந்த இடத்தின் வாயிலாக அந்த சோதனைகள் வரப்போகுதுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்ட சனினா 7ஆம் இடம் வாயிலாக. அப்போ நம்ம சந்திக்கும் மனிதர்கள், இப்போ கன்னி ராசிக்கெலாம் 7ஆம் இடத்துல சனி அப்படின்னும் போது இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு வச்சு இப்போ நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் மூலமாக அந்த சோதனையும் அந்த விஷயங்கள் திரும்பி நடக்கிறதும் இருக்கும். புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்ட சனியில் புண்ணிய பலன்களும் ஏற்படுது. நான் நிறைய பேருடைய ஜாதகத்தில் அதை நான் பார்க்குறேன். கண்ட சனியில் நல்ல ஒரு பீப்புள் சப்போர்ட், தொடர்பு, மக்கள் தொடர்பு ஏற்பட்டு வாழ்க்கை மேம்படுறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்க அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. பாவத்தை விட புண்ணியங்கள் நிறைய செஞ்சுருக்கிறது, நல்ல வழியில் போயிருக்கிறது, ஷார்ட்கட் எடுக்காமல், யாரையும் ஏமாற்றாமல், சீட் பண்ணாமல், அது எந்த ஒரு
எந்த ஒரு மனிதனுக்கும் கெடுதல் நினைக்காம நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்துன்னு வரும்போது அந்த கண்ட சனி அஷ்டம சனிலாம் பெருசாக வேலை செய்கிறதே கிடையாது. அது அப்படியே கடந்துருது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, என்னென்ன பாவ புண்ணிய கணக்கு உங்களுக்கே தெரியும். நம்ம செஞ்ச தப்பு என்ன நமக்கே தெரியும் இல்லையா? அவங்க அந்த மாதிரி நம்ம செஞ்ச விஷயங்களை நினச்சி பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். இப்போ நம்ம சொன்ன ராசியெல்லாம் மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு மற்றும் கும்பம். ஏன்னா சனி இன்னும் உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷனில் இருக்குது. அதோடைய பொசிஷன் பிரச்சனையை கொண்டு வரதுக்கான தண்டனை கொடுக்கும் காலமாக, சோதனை கொடுக்கும் காலமாக இருக்குது. அப்போ தவறு ஏதாவது செஞ்சிட்டு இருந்தாலும் நிறுத்திடுங்க. செஞ்ச தவறை சரி கட்டிக்கங்க. மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்டனா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. தான தர்மம் செய்யணுன்னா செஞ்சிருங்க. கெடுதல் செஞ்சவங்களுக்கு போய் நல்லது செய்யுங்க, சரி கட்டுங்க. இவ்வளோதான் சிம்பிள் சொல்யூஷன், சிம்பிள் பரிகாரம். ஆன்மீகமாகவோ அதாவது ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ஜென்ரலாகவே அதை நோக்கி போகிறதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிலீஃப் இருக்குது. கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒரு யூனிவர்ஸோட ரூல் தானே, நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்பி நடக்கும்ன்ற மாதிரி நம்ம வச்ச மிச்சம் நம்ம பண்ணதோடைய பிரதிபலன் தான் சனி மூலமாக நமக்கு கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த சனி பயிற்சியை பற்றி பெரிதளவில் பயப்படாமல் தவறுகளை திருத்திக்கிட்டு நேர்மையாக இருங்க. அடுத்த 2.5 வருடம் இந்த ராசிக்காரர்கள், இப்போ நம்ம சொன்ன ராசிக்காரர்கள் நேர் வழியிலே போங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் தாங்கிக்கிட்டு நேர்மையாகவே இருங்க. தோல்வியே ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஏற்பட வேண்டிய தோல்வி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தோல்விக்கான அர்த்தத்தை தேடி சரி பண்ணுங்க. அங்கேருந்து திருப்பி மீண்டு வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.